கும்பராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா திறமைகளையும் குடத்திலிட்ட தீபம் மாதிரி இருக்கும். அதை யாராவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எல்லா திறமைகள் இருந்தால் கூட அதை அவங்களே தம்பட்டம் அடிச்சுக்காமல் மற்றவர்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்களால் வெளிச்சத்துக்கு வர முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு அடுத்தவங்க தயவை எதிர்நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க தன்னை தானே பிரபலப்படுத்திக்கிறத எந்த சூழலையும் விரும்ப மாட்டாங்கிறதுனால சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் அவசியங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களோட உண்மையான திறமை என்பதை அறிந்தவர்கள் அதை வெளியில் கொண்டு வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கும் பயன் கிடைக்கும், அவர்களை பயன்படுத்திக்கிறவங்களுக்கும் பயன் கிடைக்கிறதுங்கிறதுனால இது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். அடுத்து இந்த கும்பராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கும்பராசிக்கு உரிய கிரகமான சனி அவரே 12ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ ராசிக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு வருவாய் கிடைக்கும். இந்த வருவாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வேளை அங்கே வெளிநாட்டில் பணியாற்றுபவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு நிறுவனங்களில் இங்கே நாம் பணியாற்றுவது மூலமாக கிடைக்கும். அப்படியும் இல்லாத நமது உறவினர்கள் யாராவது வெளிநாட்டிலிருந்து வேலை செய்தாங்கன்னா அந்த வருவாய் கிடைக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த இடத்துல என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சனி நல்ல நிலையில் வக்கரகதியெல்லாம் கடந்து இன்றைக்கி இயங்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அங்கே செவ்வாயோட 4ஆம் பார்வை சனி மேலே விழுறதுனால பார்த்திங்கன்னா முதல் வேலையை என்ன பண்ணணும்னா, முதல்ல குடும்பத்தில் ஏதாவது லேசான சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வருவாயில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ரெகுலராக நம்ம சேமிப்புகள் செஞ்சுட்டு வருவோம், அந்த சேமிப்புகளை போராடி கட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை கை கொடுக்குங்கிறதுனால ஆரம்பத்தில் தொடக்கத்திலே இந்த நெருக்கடிகளை களைவதற்காக என்ன பண்ணலான்னா, மார்கழி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா ஞாயிறு சனி செவ்வாய் இதில் ஏதாவது ஒரு கிழமையில் போய் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது தான் நல்லதாக இருக்கும். எல்லா ராசிகளுக்குமே இந்த சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கும். இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம்ங்கிறத பார்த்து இதை முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம வழிபாடு எல்லா ராசிகளுக்கும் பொதுவானதாகவே இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பார்க்கும்போது ராகு இருக்கார். ராசியிலேயே ராகு இருந்தால் எப்போதுமே பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை மனதுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்குன்னா கூட ஏதாவது ஒரு தேவையற்ற சிக்கலும் மனசுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சில பேர் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு டேமேஜாக இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு விஐபி வீடு இருந்ததுன்னா அந்த விஐபி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன், எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்லலாம். நமக்கு பக்கத்தில் ஒரு அருவருப்பான சில சம்பவங்கள் நடந்த மனிதர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு சங்கடமாக இருக்கும்ல. அது மாதிரி நமக்கு நேரடி பாதிப்பு இல்லைன்னா கூட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையாகவும் அடையாளப்படுத்திக்க முடியாத சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்க்கும்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக அதோட பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டங்களை தீட்டி அதுக்காக போய் லாக் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுடைய அணுகுமுறையிலும் செயல்பாடுகளையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதிலையும் நல்ல மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. மார்கழி மாதத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்களும் வேணாம், புதிய முயற்சிகளும் வேணாம், பிரம்மாண்ட திட்டங்களும் வேணாம். வீட்டுக்கு தேவையான வருவாயை பெருக்கிறதுக்காக வெவ்வேறு வழிகளில் கையாண்டு போய் எங்கேயும் மாட்டிக்க வேணாம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி நெருக்கடிகள் வந்தாலும் அதை மீட்டு கொண்டு வந்துடுவார். ஏன்னா குருவோட பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டு. அதே சமயத்தில் ஒரு தெளிவான சிந்தனையும் உண்டு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. ரெண்டாவது ராசிக்கே குரு பார்வை கிடைக்கிறதுனால அது ஒரு நல்ல பலனை தான் தொடர்ந்து கொடுக்கும். இப்போ செவ்வாய் சனி பார்வை இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகும் இந்த செவ்வாயும் சூரியனும் அடுத்த ராசிக்கு மாறின பிறகும் பார்த்திங்கன்னா இந்த நிலை மாறிடும். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா எல்லா நெருக்கடிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு 2க்கும் 11க்கும் உரிய கிரகம் குரு, அவர் 5ஆம் இடத்துல இருக்காருங்கும்போது அப்போ 2 வருவாய், 11 லாபம். இது இந்த இடத்துக்கு உரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ங்கிறது பார்த்திங்கன்னா
நாம் சில விஷயங்களை தேடி போவோம், சில விஷயங்கள் நாமளை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதேமாரி 2க்கும் 11க்கும் உரிய குரு வந்து 5ஆம் இடத்துல போய் அமரும் போது வருவாயும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்மை வந்து பல நேரங்களில் தேடி வரும். இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போதைக்கு குரு வக்ரமாகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த பொறுமை அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களே கொடுக்குங்கிறது கவலைப்பட வேணாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால இது எல்லா நல்ல பலன்களும் ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட தொடங்குங்கிறதுனால இப்போதைக்கு அவசரப்படாமல் பொறுமை காப்பது மட்டுமே ரொம்ப முக்கியமாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்ன பண்ணுன்னா, அந்த 7ஆம் இடம் தொடர்பான சில விஷயங்களை வந்து நமக்கு பாதிக்கும். நம்ம வாழ்க்கை துணைவர்கிட்ட அது ஆணாக இருந்தாலும் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணாதோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களால வந்து நம்மக்கிட்ட நடந்துக்க முடியாது மட்டும் இல்லை, நடந்துக்க முடியாத சூழல்கள்லையும் அவங்க இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் நண்பர்கள்ட்ட, வாழ்க்கை துணை இவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இயல்பாக நம்ம கொண்டுட்டு போனோன்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏமாற்றம் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் நடத்துகிறவங்களும் வியாபாரம் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை வந்து சில நேரங்களில் குறையும். இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படக்கூடும். இதையெல்லாம் தற்காலிகமானது தான். ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அவருக்கான சூழ்நிலையும் நல்லா பொருந்தி போகும்போது தான் அந்த உதவியை நாம் அனுபவிக்க முடியுங்கிறதுனால இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சுட்டு எதிர்காலமும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராமல் இருப்பது நல்லது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தானே. எப்படி பார்த்தா கூட ரெண்டும் சுப கிரகங்கள். இது 10ஆம் இடத்துல இருக்க என்ன பெரிய விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதனும் சுப கிரகங்கிறதுனால கண்டிப்பாக 2 பேரும் அந்த இடத்த விட்டு அடுத்த 2 வாரத்துக்குள்ளே தனுசு ராசிக்கு போயிடுவாங்க. அதற்குள்ளாக இவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படியும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தோட தொடக்கம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த 2 கிரகங்களும் கை கொடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். இது சரளக்கணம் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக லாபத்தை தான் கொடுக்கும். பொதுவாக கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம் இல்லையா. அங்கேருந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் லாபத்தை தான் கொடுக்கும். அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் இரண்டும் நெருப்பு கிரகங்கிறதுனால பெரிய அளவுக்கு அங்கேருந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் சனியோட பார்வை வந்து அந்த 2 கிரகத்துக்கும் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. வரக்கூடிய லாபம், செய்யக்கூடிய தொழில் அல்லது வந்து செய்யக்கூடிய முதலீட்டிலேருந்து நமக்கு வரக்கூடிய லாபத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தும். இந்த தடைகள்னால பெரிய அளவுக்கு மனக்கவலை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த மாதத்தில் அதாவது ஜனவரி 15 தேதிக்கு மேல் இது வந்து ஃபுல்லாக மாறிடும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏற்கனவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் 2 வாரங்களுக்குள்ள அவங்களும் 11ஆம் இடத்துக்கு அந்த 2 கிரகமும் வந்துடுறதுனால அதுக்கும் பார்த்திங்கன்னா வக்கரம் பெற்ற குருவோட பார்வை உண்டு, இன்னொரு பக்கம் சனியோட பார்வை உண்டுங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தையோ மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தையோ கொடுக்காமல் ஒரு மாதிரி நடுநிலையோடைய பெரிய பாதிப்பும் இல்லை பலனும் இல்லைங்கிற மாதிரி இயல்பான வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வழிவகுக்கும். என்னதான் இருந்தால் கூட சூரியன், செவ்வாய், சனி இந்த இடத்துல சங்கமிக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி கும்பராசிக்கும் ஓரளவு மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ இல்லை வயசில் பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது தொழில் அல்லது முதலீடு மூலமாக நமக்கு கிடைக்கிற லாபம் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பாதிப்புகளை உருவாக்கிட்டு தான் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்கிறது மட்டும் கும்பராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வழக்கம் போல் எல்லா ராசிக்காரர்களைப் போல கும்பராசிக்காரர்களும் ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமை என்று நரசிம்மரை வழிபாடு செய்வது, மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து மேலாக 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை சென்று வியாழக்கிழமைகளில் வழிபடுவதும் நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, கும்பராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து மீன ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.